Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அனைவரின் முன்பாகவும் நகராட்சி ஆணையரை அமைச்சர் ஆர் காந்தி மிரட்டிய சம்பவம் திமுக அரசின் உண்மை முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் ஆர் காந்தி ஆட்சியர் முன்னிலையில் நகராட்சி ஆணையர் மற்றும் ஒப்பந்ததாரரை மிரட்டும் தொனியில் பேசினார். மேலும் அவர் இந்த மாவட்டத்திற்கு என தனி சிஸ்டம் உள்ளது எனவும் நாங்கள் சொல்வதை மட்டும்தான் செய்ய வேண்டும் எனவும் கூறி மிரட்டல் விடுத்தார். இதனை வீடியோ பதிவு செய்ய முயன்ற செய்தியாளர்களையும் திமுகவினர் மிரட்டி தடுத்தனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கைகள் கட்டப்பட்டு சுதந்திரமாக செயல்படாத நிலை உள்ளது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. முடியணுன்றதுக்காக நாங்கள் பண்ணுறோம்னா எங்களுக்கு வந்து இவர் சொல்லலாம் அவர் சொல்லலாம் என்ன சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேளுங்க. எங்கிட்ட இதுக்கு வருங்க அதெல்லாம் கேட்க மாட்டேண்ணா. நீங்கள் சொல்கிறது தானே போனா வேணா நீங்கள் எல்லாம் ஒரு நிறுத்துவோம். மதுரை ஒத்தக்கடை அருகே வைகை அணையில் இருந்து பாசனத்திற்காக திறந்து விடப்பட்ட நீர் முல்லை பெரியார் பாசன பிரதான கால்வாயில் கழிவுநீரோடு கலந்து செல்வதால் பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். விடிய அரசின் அமைச்சரான மூர்த்தியிடம் அவரது தொகுதியில் நடக்கும் இந்த அவலம் குறித்து ஆண்டுதோறும் மக்கள் கேள்வி கேட்டாலும் விரைவில் இந்த பகுதி மாநகராட்சியோடு இணைக்கப்படும், பாதாள சாக்கடை பிரச்சினை தீர்க்கப்படும் என கூறி மக்களின் கோரிக்கைகளை தட்டி கழித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு அருகிலேயே உள்ள இந்த கால்வாயில் செல்லும் நீரினைத்தான் ஒரு காலத்தில் இப்பகுதி மக்கள் குளிப்பதற்கும் துணிகளை துவைப்பதற்கும் பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் விடியா மாடல் விளம்பர ஆட்சி வந்ததும் கால்வாய்களை தூர்வாராமலும் கழிவுநீர் கலப்பதை தடுக்காமலும் மக்கள் அந்த பகுதிகளில் வாழ முடியாதபடி துர்நாற்றம் வீசும் அளவுக்கு மாற்றி மக்களை வஞ்சித்து வருகின்றனர். இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏதோ ஒரு சாக்கடை கழிவுநீர் கால்வாய்ன்னு நினைக்க வேண்டாம். பெரியார் பாசன கால்வாய், முல்லை பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணி வைகை டேமில் இருந்து இப்போ திறந்து விட்டுருக்குறாங்க விவசாயத்துக்காக. இப்போ இந்த தண்ணியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முன்ன ஒரு 90s பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் இந்த தண்ணியில் குளித்து துவைச்சி விளையாண்ட ஆட்கள். இப்போ இதில் வந்து கழிவுநீர் கலந்து சரக்கு பாட்டில், கோழி கழிவு, மீன் கழிவுலாம் போடப்பட்டு இது ரெண்டு பக்கமும் சாலை அமைக்கப்படாமல் கழிவுநீர் வந்து தொட்டி தனியாக கால்வாய் வந்து தனியாக அமைக்காதனால எல்லா தண்ணியுமே உள்ளே விழுந்து இப்போ வந்து இது ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலை நிலவுது. இப்போ கூட நியூஸ் ஜே சேனலில் வந்து நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறோம். இதை பேசுகிறதுனால உண்மையான பிரச்சனையை கூட என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்கட்சி பேசுகிறாங்க அதனால் அப்படின்னு சொல்லி மறைக்கத்தான் பார்ப்பாங்களே தவிர இதுக்கூடிய உண்மையான தன்மையை வந்து யாரும் எடுத்து சரி பண்ணுற நிலையில் அமைச்சரும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இல்லை.